MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதாவது மிதுன ராசி எடுத்த வரைக்கும் சில இயல்புகளை பேசினா தான் நம்ம ராகு கேது பயிற்சியை அவங்களோட சேர்த்து அந்த பலன்களை கணிக்க முடியும். அவங்களோட இயல்புகள்னு எடுத்திங்கனாலே 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ராஜா, 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கூஜா. காசு கையில் வந்தோடனே டாட்டா புடலாக வாங்கிடுவாங்க. எல்லாத்தையுமே கையில் கிடைக்கிறது, கண்ணில் படுறது எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவாங்க. அது தேவையா, தேவை இருக்கா? இன்னொன்று, மிதுன ராசி நண்பர்களில் நான் எல்லாரையும் சொல்ல 195% அப்படின்னா எல்லாரையும் வச்சுங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா லோன் எடுத்துருக்கும். கண்டிப்பாக அவங்க பேரில் லோன் 1 or 2 இல்லாமல் ஒரு மிதுன ராசி நண்பர்களை இங்கே காமிச்சிங்கன்னா 1 லட்சம் உங்களுக்கு பொக்கிஷம். ஏன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது சந்திரனுடைய வீடு. அங்கே குரு உச்சம் பெறுவார். அவர் மாரகாதிபதி. அவருக்கு அதாவது 7ஆம் அதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதி. பாதகாதிபதி தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். மிதுனத்துக்கு இன்னொரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. மிதுனத்துக்கு என்ன பிரச்சனைனா, வளர்வதும் தேய்வதுமான சந்திரன் தனஸ்தானத்துக்கே அதிபதியாக வர்றார். அதாவது சந்திரன் என்ன பண்ணுவார், ஒரு வாழ்க்கையில் 13 நாள் வளருவார், 13 நாள் தேய்வார். அவர் யார்? மிதுன ராசிக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறது இடம் இருக்குல்லே, தனஸ்தானம், அதுக்கு அதிபதி. அப்போ இவங்களுடைய பண சேர்க்கை எப்படி இருக்கும்? 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். இப்போ பணத்தை கடகடன்னு சேர்ப்பாங்களா? 10ஆவது நாள் என்ன ஆகும்? சரலுன்னு பாக்கெட் காலி ஆயிடும். அதாவது 10 நாளில் 10 கோடி இருக்கும், 11ஆம் நாள் 10,000 ரூபா இருக்காது. இதுக்கு என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்குவாங்க. என்ன கடன்? என்னென்ன கடன் நீ கொடுக்குறியோ அத்தனை கடன் நான் வாங்கிக்கிறேன். சில ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் சுபத்துவமாக இருக்கிற அடிப்படையில் அவங்களுக்கு இந்த பணம் தேவைப்பட்ட கடன் மட்டும்தான் வாங்குவாங்க. இந்த கேது வேற இப்போ 3ஆம் இடத்துக்கு வரார். ராகு பாக்யஸ்தானத்துக்கு வரார். 3ஆம் இடம்னா என்ன அப்படின்னா, முயற்சிகளை குறிக்கிற இடம். அங்கே போய் கேது உட்கார்றாரு அப்படின்னு என்ன ஆகும்? உங்கள் முயற்சிகள் தடைபட போகிறதுன்னு சொல்கிறோம். அதுவே கல்விஸ்தானமும், அங்கே ஞானகாரகன் வரார். அப்போ தான் நான் பிஹெச்டி படிக்கிறேன், நான் R&D பண்ணுறேன். இந்த துறைகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்ற காலமாக மாறும். அது சுய ஜாதகத்திலையும் இருக்கணும் கொஞ்சம் சக்தி. அப்போ ராகு பாக்கியத்தில் வர்றார். இந்த பாக்கியத்தில் ராகு வரும்போது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சம்பந்தம் இல்லாதது என்னது? நான் என் வாழ்க்கையில் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன்னு நமக்கு ஒரு கோட்பாடுகள் இருக்கும். இது எல்லாமே பிரேக் ஆகும். நான் எதை செய்ய மாட்டேன் நான் நம்புறேனோ அதையே நான் செய்வேன். ஒரு சிலர் நினச்சிப்பாங்க, எனக்கு ஒருவனுக்கு ஒருத்தி, நான் ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவேன், நான் கல்யாணம் வேற வந்த பொண்ணு வாய்ப்பே இல்லை அப்படிம்பாங்க. இந்த கோட்பாடு உடஞ்சி 4 பிள்ளைய லவ் பண்ணுவார். கல்யாணம் பண்ணி முடிச்சு அது 2வது கல்யாணம். இப்போ என்னாச்சு? இந்த கோட்பாடு ஏலத்துக்கு போயிடுச்சு. இந்த ஏலத்துக்கு யார் பண்ணுவாங்க? ராகு தான் அந்த கோட்பாடை ஏலத்துக்கு விடுவார். இது ஒரு இது ஆக்சுவலாக இது ஒரு டைமென்ஷனில் தான் நான் சொல்கிறேன். இதை விட பண பிரச்சனைக்கு இன்னும் நான் வரேன். நான் ஏற்கனவே சந்திரன் தேய்வது மறைவதை பற்றி பேசணும். எந்த ஒரு மிதுன ராசி நண்பர்களுக்கும் இந்த பயிற்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிதானத்தையே மறுபடி சொல்லுது. நிதானப்படு, அவசரப்படாத. ஆனால் முடியலையே. ஏன் முடியல அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணங்கள், மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் வருது மிதுனத்தில் புதனுடைய வீட்டில். என்னென்ன நட்சத்திரம் நம்ம பார்ப்போம். செவ்வாய் புதனுக்கு ஆகாது, ராகு புதனுக்கு ஓரளவுக்கு நட்பு கிரகம். ஆனால் திருவாதிரைகளில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது, புனர்பூசம் ஆகாது. இப்படி எல்லாமே தேவையில்லாத நட்சத்திரங்கள்லாம் வீட்டுக்குள்ளே புகுந்து உட்காந்துருக்கு. இப்போ நான் மட்டும் எப்படி நல்லதாக வர்றது? ஸோ மிதுனத்துக்கு என்ன? பேசியே பிழைக்கணும், கம்யூனிகேட் பண்ணி தான் சாப்பிடணும். அப்போ அதை யார் யார் பண்ண போகிறாங்க? ஸ்காலர்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ்,
அரசியல்வாதிகள், ஜோதிடர்கள், இப்படி வரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இருக்கும். அப்படியே திருப்பி போடுவோம். ஐடி துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள், இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். எங்கே ப்ராப்ளம் வருது அப்படின்னா, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இது என்ன பிரச்சனை? ஒரு ப்ரமோஷனுக்காக நான் சர்வீஸ் பேஸில் உட்காந்துருப்பார், 25 வருஷம் ஆச்சுன்னு, டக்குன்னு இவரோட பேப்பர் உள்ளே மூவ் ஆகாது. இப்போ இவரோட என்டையர் ஃபியூச்சர் இஸ் அட் ஸ்டேக்குன்னு அவர் வந்து 55 ஃபீல் பண்ணுவார். எனக்கு இருக்கிற சர்வீஸே இன்னொரு 3 வருஷம், நான் வந்து டெப்டி செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி ஆகிட்டு ரிட்டையர் ஆகலான்னு பார்க்குறேன், இல்லை அடிஷனல் செக்ரட்டரி ஆகிட்டு ரிட்டையர் ஆகலான்னு பார்க்குறேன். அங்கே ஒரு பிளாக். இத்தனை வருஷம் எது காத்துறது? இந்த பதவிக்காக தானே. அது எனக்கு கிடைக்காம போகிறதுக்கு பண்ணுறது. இதெல்லாம் எப்படி மீறுறது? சிம்பிள். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள், அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்யணும். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு போய் இந்த ராகு பகவான் கேது பகவானுக்கு உடைய மந்திரங்கள் இருக்குது தனியாக. அந்த மந்திரங்கள் காயத்ரி மந்திரங்கள்லாம் இருக்குது, யூடியூப்லலாம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த மந்திரங்களை வந்து உச்சாடனம் பண்ணி நிறைய வந்து ராகுவுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா சர்பசாந்தி. கேதுவும் அதே தான், சர்பம். ராகு கேதுகளுக்கு பிடிச்சது வந்து திருமணம் செய்து வைப்பது, ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது, ஏழை குடும்பத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கல்விக்கான ஹெல்ப்பெல்லாம் செய்யுது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீங்களே, இது என்ன, நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், நாம் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனா? நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மறைஞ்சார். அவருடைய 46 வருஷ சர்வீஸோடைய எல்லா சம்பளத்தையுமே அனாதாசிரமத்துக்கு தான் கொடுத்தாரு. நம்ம அந்தளவுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் இருக்க தான் போகுது, எதுவும் மாறலை. அந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகிறதுக்கு தான் சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதில் மற்றவர்களுக்கான உதவி, உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்கா, 500 ரூபா ஹெல்ப் பண்ணுங்கள். 1 லட்ச ரூபா இருக்கா, 5,000 ரூபா ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 5% நல்ல ஜென்யூனான பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது மாறும். இதுக்கு அடுத்தபடியான பரிகாரம் மிதுன ராசி என்பவர்களுக்கு முக்கியமாக ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு சொல்கிறோம். அது வந்து கும்பகோணத்தில் இருக்குது, பக்கத்தில் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. அங்கே போய் ஸ்வேதாரண்யேஸ்வரர் போய் வணங்கி வருவது பெரிய பலனை தரும். சரி, இது எதுவுமே முடியலையா, கீழ்பெரும்பள்ளம் கேது பகவானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கும்பகோணத்துலேருந்து 28 கிலோமீட்டரில் இருக்குது, ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில். அங்கே போய் அவரை வணங்கி செயல்படுவது. ராகு பகவானுடைய இது வந்து நாகநாத சுவாமி, அது தஞ்சாவூர்லேயே இருக்குது. அங்கே வந்து நாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பால் அபிஷேகம் கொடுப்பது, இதெல்லாம் நல்ல பலனை தரும். முக்கியமாக வீட்டில் ஒரு 9:30 மணி 10 மணிக்கு மேலே இந்த படுக்கையை கலைச்சி போடுவாங்க. அது காலையிலையும் அப்படியே இருக்கும். இந்த படுக்கையை வந்து கலைத்து போடும்போது, இரவு வந்து வீட்டில் வந்து படுக்கையை கலைத்து போடுவது என்பது அசுபத்தன்மையை காண்பிப்பதாகும். ஒரு படுத்தாச்சா எடுத்து மடித்து வைக்கணும். கண்ணாப்பியான கலைச்சி ஒரு இடத்துல போட்டு நம்ம ஒரு இடத்துல படுக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்களை தவிர்க்கணும். ஒட்டு மொத்தத்தில் ராகு பகவான் கேது பகவானுடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா மறுபடி விநாயகர்கிட்ட தான் வரணும். இந்த விநாயகருக்கு தான், ஆஞ்சநேயருக்கு தான் அந்த சக்தி உண்டு. ராகுவையும் கேதுவையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி. ஆஞ்சநேயரை வணங்கும் போது புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் மரோகதாம் அஜாத்தியம் பக்பதத்வம் ச ஹனுமத் ஸ்மரணத் பவேத், இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது, இந்த குரு ராகவேந்திர சுவாமியை வழிபடுவது, இந்த மாதிரி குருமார்களை வழிபடும் பொழுது ராகு கேதுக்கள் வந்து சாந்தம் அடைகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ யார் யாருக்கு சக்திக்கேற்ப, பணம் இல்லை, வசதி இல்லை, அதனால் தெய்வம், அது நம்ம சூப்பர் ஸ்டாரே பாட்ட சொல்லியிருக்காரு, எது வேணால் விட்டு போகும், பணம் கூட விட்டு போகும், தெய்வம் விட்டு போவதில்லை. தெய்வம் வந்து யாரையும் நிந்திக்கிறது இல்லை. நீ கெட்டவன் நல்லவன், நீ உயர் ஜாதி, நீ கீழ் ஜாதி அப்படிங்கிறது இல்லை. ஆக பயம் இல்லாமல் அவர்கள் செய்ய வேண்டியது, பாக்யராகுனால பல நன்மைகள் வரும், இந்த 3ஆம் இட கேதுவினால சில தொந்தரவுகள் வரக்கூடும். அதை தான் நம்ம பேசுகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு நடத்தை, எளிமை, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், ப்ளஸ் நம்ம சொன்ன பரிகாரங்கள், இதையெல்லாம் வரிசையாக செய்துட்டு வரும்போதே வந்து இந்த மிதுன ராசிக்கு ராகு கேது பயிற்சி வந்து இயற்கையில் ராகு உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருக்கார், கேது கொஞ்சம் ட்ரபிள் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கார். அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்யும் போது, நம்ம கடனை பற்றி பேசணும், சந்திரன் மறைவார், சந்திரன் கரைவார், திருப்பியும் வளருவார்னு சொன்னோம். வளர்பிறை தேய்பிறையில் அவர் தான் இவங்க தனஸ்தானாதிபதி.
ராகு கேது பயிற்சி மாதிரி பயிற்சிகள் வரும்போது இந்த காலகட்டத்தில் தான் அதிகப்படியான லோன்ஸ் எடுக்க வைப்பாங்க. அந்த மிதுன ராசி அன்பர்கள் அந்த லோன் எல்லாம் எடுக்காமல் எனக்கு இருக்கிறது போதும், என் வாழ்க்கையில் நான் 50,000 சம்பாதிக்கிறேன், அதுக்குள்ள குடும்பம் நடத்திக்கிறேன், தட்ஸ் ஓகே அப்படின்ற மனநிலையில் இருக்கும்போது நிம்மதி தங்கும். இந்த சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்து அந்த டியூக் பைக் வாங்கிட்டான், எனக்கு ராத்திரி அவனை பார்த்ததுலேருந்து தூக்கமே வரமாட்டேங்குது சார் அப்படின்னா அங்கே தான் வந்து பிரச்சனைகள் ஆரம்பம். அந்த டியூக்கை விட்டுட்டு நமக்கு என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நமக்கு அந்த இதில் போய் உட்காந்து அதுக்கு பிறகு வாங்கணும். அதை வந்து மிதுன ராசி கடைபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய பணப்பிரச்சனையும் தீரும், அதே சமயத்தில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்திலையும் கூட முன்னேற்றங்கள் வரும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.